ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோ கொண்டு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,80,662 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.47% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ கேமை பொறுத்தவரையிலும் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்னைக்கு நடைபெற்றது. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பவித்ரா அவர்கள் கேப்டன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இவர் விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால பிக் பாஸ் அவர்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு கொடுத்து விளையாடினீங்க அப்படின்னா அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி கேப்டன்சி பதவியும் பறிக்கப்பட்டது. அதுதான் இதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால முத்துக்குமரன் பயங்கரமாக கதறி எழுதிருக்காரு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் ராணுவ அவர்கள் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,09,891 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.28% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து கையில் இன்ஜுரி ஆயிருக்கு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 93,438 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.14% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தில் பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்து பண்ணலை. வழக்கமாக 1,00,000 வாக்குகளை வந்து கடந்துருவாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் கடக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலை வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நடக்கக்கூடிய ஓட்டுகளுடைய முடிவுகள் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் 1,00,000 வாக்குகளை வந்து கடப்பாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 61,225 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.95% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களுக்கு இப்போ வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா 7.7% வந்து இருந்துட்டு இருந்தாங்க காலை நேர முடிவின் போது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8% கிட்ட இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பரவாயில்ல மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து அவங்களுடைய ஆட்டத்துக்கு குறைவான வாக்குகள் தான். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 56,586 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.35% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் டாப் 5 வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாரத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதனால் அருண் பிரசாத்துக்கு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் நடக்க போகிறதில்ல, நடக்கலை. ஓகேங்களா? ஒருவேளை ஏதாவது வாயகையை விட்டு மாட்டியிருந்தார்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் தீபக் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,731 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.59% இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். ஸோ இவருக்கு இன்னும் கூட வாக்குகள் வந்து உயரலாம் அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எல்லா வியூவர்ஸும் ஒரு ஃபிக்ஸட் மைண்டில் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு தான் வந்து ஓட்டுக்கள் வந்து போடணும். எனிஹவ் இந்த மனசு வந்து டாப் 5க்குள்ளே வரதுக்கான எல்லா தகுதி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்த 7th பொசிஷனில் அன்ஷிதா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,103 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.51% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஒரு 8வது 9வது பொசிஷனில் ஆரம்பித்து மறுபடியும் வந்து 10வது பொசிஷனுக்கு வந்து போய் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. பட் அந்த ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணாங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். 8வது பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48,330 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.28% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க சரியான டாப் பிளேயராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கேம் அப்படின்னு சொல்லி வந்தால் அவங்களோட இன்டென்ஸும் சரி ஃபைட்டும் சரி 100% வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அது தாண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேறு லெவல் இருக்காங்க பவித்ரா. பட் ஓட்டிங்ஸ் ரொம்ப குறைவு. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,336 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.15% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் நேர்மையாக விளையாட முடியுமோ அவ்வளோ தூரம் நேர்மையாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வந்திருக்கணும். பட் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பவித்ரா ஜனனி, மஞ்சரி, தீபக்கு இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட வாக்குகள் வந்து வந்திருக்கலாம் ரயான் முதல் கொண்டு. பட் வரல.
அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் ரயான், அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,041 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.85% இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதனால தான் நாமினேஷன் ப்ரீஃபாஸும் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. அது தாண்டி வந்து எல்லோ டீமும் வெற்றி பெற்றிருந்தது. ஸோ என்னதான் முத்துக்குமரனுடைய டீமுக்கும் ஜாக்லினுடைய டீமுக்கும் கருத்து முரண்பாடுகள், அப்புறம் அலைன்ஸோட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் தி டே அவரோட டீமுக்காக வந்து விளையாடினார். அவருக்காக வந்து விளையாடினார். அலைன்ஸை பற்றி அவர் வந்து பெருசாக வந்து கவலை கொள்ளவில்லை. அப்படி எல்லாரும் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,373 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.43% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக இந்த வாரத்திலேருந்து எவிக்டாக வெளியே போகிறார். ஸோ இவரை பற்றி நம்ம பெருசாக வந்து பேச வேண்டிய அவசியம் வந்து இல்லை. பட் இந்த வாரத்தில் வந்து வேறு லெவலில் வந்து இவரும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 100க்கு 100% வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். முடிஞ்சளவுக்கு அதாவது அவருக்கு வந்து 51 வயசு, ஃபிசிக்கலாகவும் இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவருடைய எஃபெக்ட் எவ்வளவோ அவ்வளோ தூரம் வந்து கொடுக்க முடிஞ்சது. இந்த கேமை வந்து மைண்ட் கேம் விளையாடுறது அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேம் வந்து விளையாடுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோங்க. ஏன்னா ஒரு டீமாக இருக்கும்போது அதுதான் வந்து செஞ்சுருக்க முடியும். புதுசாக நான் ஒன்று சொல்லி அதில் ஒரு டெசிஷனை வந்து மாற்றி அப்புறம் இது நடந்து அது நடந்து அப்படின்லாம் போகிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணாப்புல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் வந்து செஞ்சதெல்லாம், அதாவது ஜெப்ரி அவர்கள்லாம் பிடிச்சாங்க. சொல்லப்போனால் வந்து தீபக்கு, முத்துக்குமரன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரஞ்சித், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜெப்ரி அவர்களை அடக்குனாங்க. அடக்க முடியல அப்போ கூட. ஆனாலும் ஒரே ஒரு ஆளாக வந்து அடக்கினாப்புல ஜெப்ரி அவர்களை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து நிறைய ஃபிட்னஸோட வந்து இருக்காப்புல. ஸோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு ஆனால் ஒன்றுமே வந்து பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் மட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா மட்டும் அது பத்தாது. ஆக்சுவலாக முத்துக்குமரன் கூட வந்து சொல்லியிருப்பாப்புல, இது வந்து முதல் வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எஃபர்ட். ஆனால் அவர் வந்து 11வது வாரத்துக்கு வந்து கொடுக்குறாரு, ஜாக்லின் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் ஆதரிப்பாங்க, கைத்தட்டுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் 11வது வாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. அண்ட் புதுசாக ஒரு சப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் வந்து கிளம்பாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதே விதத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பட் ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் வந்து 1% வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நேற்றுக்கு வந்து ஜாக்லின் கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒருவேளை இதே மாதிரி வாரம் ஒரு ஃபைட் 2 ஃபைட் எடுத்திருந்தா, ஏன்னா அவரை நோக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருந்தது, அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா கூட நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டம் நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் இந்த முத்துக்குமரனுடைய பஞ்சாயத்தை வந்து பேசி முடிச்சு ஆகணும். முத்துக்குமரன் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் தான். அதனால தான் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இவர் வந்து திடீர்னு வந்து தியாகியாக மாறுறாரோ, திடீர்னு வந்து ஜாக்லினோட மைண்ட் செட் வந்து முத்துக்குமரனுக்கு வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் கேட்டால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து பண்ணுறேன், நான் இவங்களுக்காக பண்ணுறேன், அவங்களுக்காக பண்ணுறேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்றத வந்து அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து கேப்டன்சி டாஸ்க்லேயே வந்து விட்டு கொடுத்தாரு ஜாக்லினுக்கு. சொல்லப்போனால் அதாவது முத்துக்குமரனுக்கு 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அட்லீஸ்ட் 2 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களையாவது நம்ம கரை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் கேப்டன்சி டாஸ்கில். ஜாக்லினுக்கு 4 பேரும், அதுக்கப்புறம் விஜய் விஷால் அவர்களுக்கு 4 பேர் வந்து இருந்தாங்க. அது அவங்க இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி வந்த மஞ்சரி அவர்களையும் ராணுவ அவர்களையும் கூட்டு போய் விட்டுருக்கலாம். ஏன்னா மஞ்சரி வந்து இன்பிட்வீன்லேயே சொல்லிட்டாங்க, நான் வந்து ஜாக்லினோட இதில் எல்லாம் உட்கார மாட்டேன், உனக்கு வேணால் நான் உட்காரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ராணுவும் யாரவே கிடையாது, அவர் விஜய் விஷால் கிட்ட வந்து போயிட்டாங்க, முத்துக்குமரன் வந்து பேக் அடிச்சதும். ஸோ இந்த மாதிரி வந்து கேப்டன்சி டாஸ்கில் பண்ணார். அதுக்கடுத்தா வந்து இந்த வீக்லி டாஸ்கில் இந்த முயல் டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து ஒரு டைப் வந்து வச்சுக்கிட்டாப்புல. சொல்லப்போனால் அலைன்ஸ் வந்து பேசிக்கிட்டாப்புல ஜாக்லினோட டீம் கிட்ட. ஸோ கடைசியாக வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாக கூட இவங்களை வந்து நினைக்கவே இல்லை அந்த கூட்டணியில். ஸோ அதனால் அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருந்தார். சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயம் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதை பற்றி வந்து பயங்கரமாக வந்து கேட்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடைசியாக வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கேமே ப்ளே பண்ணல, கடைசியாக அவங்களுக்காகவே நீங்கள் உழைச்ச மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சு. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு முத்துக்குமரன் நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, பவித்ரா நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஜெப்ரி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து கேப்டன்சி டாஸ்க் வரைக்கும் வந்து போகுது. கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பதவி தானே. ஸோ அது பவித்ராவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு தானே. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பாக கருதி பிக் பாஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வந்து ரத்து செய்யப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ப்ரீ பாஸே கிடையாது, நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபேவரட்டிசம் வந்து டைரெக்டாகவே பண்ணும்போது தப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் பிடிச்சி கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. முத்துக்குமரன் பயங்கரமாக அழுதுருக்காரு. ஸோ இதனால் வந்து கேப்டன்சி பதவியும் போச்சு, கேப்டன்சி டாஸ்க்கும் இதுக்கப்புறம் இல்லை. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இந்த வாரத்தில் வந்து கிடையாது, இந்த வாரம்னா அடுத்த வாரத்துக்கு. அதுக்கடுத்த நாமினேஷன் ப்ரீ பாஸையும் கேன்சல் பண்ணி விட்டார்.
ஸோ இதெல்லாம் தேவையா முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ்க்கே அவர் மேலே வந்து வெறுப்பு வரும், கண்டிப்பாக வரும். ஏன்டா நீ விளையாடுறா, தனியாக விளையாடினா தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.